நேத்து பூஜைக்கு தேங்காய் பழம் பூலாம் யார் வாங்குனது? ஆபீஸ் பையன். வணக்கம்மா. நேத்து பூஜைக்கு பூ நீதான் வாங்கினியா? ஆமாம்மா. எந்த இடத்துல இருந்து வாங்கின? பாண்டி பஜார்ல வழக்கமா வாங்குற பூக்காரி கிட்டதாமா வாங்கினேன். என்ன விலைக்குன்னு வாங்கினேன்? முழம் 50 பைசான்னு வாங்கினம்மா. நேத்து எனக்கு 45 பைசான்னு கொடுத்தவோ, உனக்கு மட்டும் எப்படி 50 பைசான்னு கொடுத்தா? தெரியலம்மா. அப்படியா? உடனே அந்த பூக்காரி கூட்டிட்டு வர சொல்லுங்க. அம்மா, பூக்காரி நேரம் பூ வித்துட்டு வீட்டுக்கு போயிருப்பாம்மா. ஆமாம்மா, அந்த பூக்காரி திருவான்மியூர்ல இருந்து வர்றா. திருவான்மியூர்ல இருந்து வந்தா என்ன, திருவனந்தபுரத்துல இருந்து வந்தா என்ன? அவ உடனே இங்க வந்தாகணும். ஏமா 5 பைசாவுக்காக 50 ரூபாய் பெட்ரோலை செலவழிக்கணுமா? 50 ரூபாய் இல்ல, 5000 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, உடனே கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஆமா. வணக்கம்மா. இவனுக்கு பூ முழம் என்ன விலைன்னு கொடுத்த? 45 பைசான்னு கொடுத்தம்மா. 50 பைசான்னு சொல்றானே? சத்தியமா இல்லம்மா, 45 பைசா தான். நீ போலாம். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏண்டா, திருவனந்தபுரத்துல இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க பரவாயில்லன்னு சொல்றேன், 5000 ரூபாய் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்றேன். அவ்வளவையும் கேட்டுக்கிட்டு பூக்காரி வர்ற வரைக்கும் கல்லூரி மங்க மாதிரி நிக்கிற. மேனேஜர், உடனே அக்கௌண்ட் செட்டில் பண்ணி வெளியே அனுப்புங்க. அம்மா, பாவம் சின்ன பையன் தெரியாத்தனமா செஞ்சுட்டான். சின்ன தப்பு தானம்மா. ஐயா, ஒரு சின்ன ஓட்டதானே அலட்சியமா இருந்துட்டான், அது ஒரு பெரிய கப்பலையே முழுகடிச்சிடும் தெரியுங்களா? அம்மா, அவனை வேலையை விட்டு நிறுத்தினது சரிதான். ஆனா அவனோட நிலைமை என்ன சொல்றீங்க? சொல்லண்டா. அம்மா, என் தங்கச்சி கல்யாணம். தங்கச்சிக்கு கல்யாணமா? ஆமாம்மா. கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகும்? 5000 ரூபாய் செலவாகுமா. என்கிட்ட எவ்வளவு எதிர்பார்த்தேன்? 500 ரூபாய். மீதி பணத்துக்கு உங்களை மாதிரி ஒரு 4 பேர்கிட்ட கடன் கேட்கலான்னு இருந்தம்மா. நீ எங்கேயும் கடன் வாங்க வேண்டாம். மேனேஜர், இவனுக்கு 5000 ரூபாய் பணம் இனாமா கொடுத்து அனுப்புங்க. ஆனா உனக்கு இங்க வேலை இல்லை. அம்மா, நீ போகலாம். வரம்மா. என்ன இப்படி பாக்குறீங்க? இல்ல, அவன் 5 பைசா திருந்ததுக்காக அவனை வேலையை விட்டே போக சொல்லிட்டீங்க. அப்புறம் என்னடா அவனுக்கு 5000 ரூபாய் ஏனா கொடுக்க சொல்றீங்க? உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. அது வியாபாரம், இது தர்மம். வியாபாரத்துல கரெக்டா நடந்துகிட்டா தான் இப்படி தர்மம் பண்ண முடியும். உட்காரு. ஆமா, இந்த பொண்ணு எல்லாம் யாரு? இந்த பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல இவங்க முதலாளி இதுகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு. அவர்கிட்ட இருந்து காப்பாத்தி உங்ககிட்ட ஒப்படைக்க கூட்டு வந்திருக்கேங்க. ஆமாங்க, நான் அனாதைங்க. எனக்கு இந்த ஊர்ல யாருமே கிடையாதுங்க. அப்படியா? உங்களை பத்தி இவர் ரொம்ப புகழ்ந்து சொன்னாருங்க. அனாதைங்களுக்கு எல்லாம் உதவி செய்யறீங்களா? எனக்கும் நீங்க தாங்க ஏதாவது உதவி செய்யணும். உட்காரு. நீ யாருமா? நான் மதுரைங்க. எனக்கு இருந்த ஒரே சொந்தம் என் தாய் மாமன் தான். அவரே என்ன ஒரு ரவுடி கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு. அதான் ஓடி வந்துட்டேன். ஆமாங்க, உங்களை பத்தி கேள்விப்பட்டு நான் தான் இந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உட்காரு. நீ? நான் ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க. சினிமால நடிக்கணுங்கிற ஆசையில சிலோன்ல இருந்து ஓடி வந்துட்டேங்க. இங்க சான்ஸ் கிடைக்கலங்க. உங்களை பத்தி சொல்லி இந்த அம்மா தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. ஆக மொத்தத்துல நீங்க 3 பேர் ஊரை விட்டு ஓடி வந்தவங்க. உங்களுக்கு உள்ளூர்ல வேலை வாங்கி தரட்டுமா, சிங்கப்பூர்ல வாங்கி தரட்டுமா? ஐயோ, சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சா எங்களுக்கு சொர்க்கத்திலேயே இடம் கிடைச்ச மாதிரிங்க. ஆமாங்க. அப்படியா? அப்படியே செய்வோம். தேங்க்ஸ்ங்க. ராஜா, இவர் என்னுடைய டிஸ்கோ கிளப்ல மாஸ்டர். வணக்கம். வணக்கம். நீ சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிய, இவரோட டிஸ்கோ ஆடுறியா? ஐயோ, எனக்கு டிஸ்கோ ஆட தெரியாதுங்க. இஷ்டத்துக்கு ஆடுறதான் டிஸ்கோ. அப்படின்னா நாங்களும் ஆடுறோங்க. ராஜா, இவங்களுக்கு ட்ரைனிங் கொடு. ஓகே பைல்வான், இவங்களுக்கு எல்லாம் ஒரு குறை இல்லாம நான் பாத்துக்கிறேங்க. வாங்கம்மா. வரேன். இப்பதான் உருப்படியான ஆளுகளா கொண்டு வந்திருக்கீங்க. இத வச்சு பல லட்சம் சம்பாதிச்சதும் நல்லபடியா கவனிப்போம். இல்லடா, அவங்க காபி சாப்பிட்டு இருக்காமா? பாண்டி, இத வந்துட்டாமா. இப்ப மணி என்ன? 9:10. எத்தனை மணிக்கு ஆபீஸ்? 9 மணிக்கு. ஏன் 10 நிமிஷம் லேட்டு? ஏன்டா லேட்டு? எல்லாம் அவனாலதாம்மா. அது வந்துமா எனக்கு பயங்கரமான தலைவலிமா. தலைவலி இல்லையா? போர்க்களத்துல இருக்கவன் தலைவலிக்குதுன்னு துப்பாக்கி கீழே வச்சான்னா எதிராளி சுட்டுடுவான். அதே மாதிரிதான் இந்த காலத்து வியாபாரமும் ஒரு போர்க்களம். என்ன மன்னிச்சிடுமா. பிள்ளைய தாய் மன்னிக்கிறது பெரிய விஷயம் இல்லடா. உங்ககிட்ட வியாபாரம் பண்ண வர பார்ட்டி சரியா 9:10 நல்ல நேரம் வருவான். அப்படி வர்ற நேரத்துல நீ சீட்ல இல்லைன்னா நேரம் சரியில்லைன்னு போயிடுவான்.
இப்படி 4 பார்ட்டி போயிட்டா அப்புறம் வியாபாரம் என்னடா ஆகுறது? உனக்கு தலைவலின்னு முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த வேலை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு உனக்கு லீவு கொடுத்துருப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? சரி சரி, புறப்படுங்க. மாப்ள என்ன செய்றீங்க? ஊத்தப்பமா ஊத்திக்கிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல, வண்டியை துடைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. சரி சரி, லேடிஸ் காலேஜ் பக்கம் வண்டியை ஓட்டுங்க. மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு, கிளியர் பண்ணிக்குவோம். எந்த காரணத்தை கொண்டு லேடிஸ் காலேஜ் பக்கம் கார் போக கூடாதுன்னு மேனேஜரனுடைய கண்டிப்பான உத்தரவு. எங்களுக்கு உத்தரவு போட அந்த மேனேஜர் யார்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். உங்களை ஆட்சி படைக்கிறதுக்கு ஆஃப்டர் அந்த மேனேஜர் யார்? உங்க நிலைமையில நான் இருந்தா 2ல 1 பார்த்து. நீங்க என்ன பார்க்க போறீங்க? நாங்க 2ல 1 பார்க்க மாட்டோம், 1ல 2 பார்ப்போம். அப்படின்னா அது ஆபீஸ்ல வந்து பாருங்க. நிறுத்துங்கடா. நான் சொல்றபடிதான் நீங்க எல்லாரும் கேட்கணும். நீங்க சொல்றபடி கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒண்ணும் தலையெழுத்து இல்ல. இப்பவே எங்களுக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். என்னடா 2ல 1? லேடிஸ் காலேஜ் பக்கம் எங்களை போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் இந்த கம்பெனி மேனேஜர். எங்க அம்மா யாரு? கம்பெனி முதலாளி. அப்ப நாங்க யாரு? என் கீழே வேலை செய்யற கார்க்குங்க. இங்கதானே இடிக்குது. என்னையா இடிக்குது? இவங்க முதலாளி அம்மாவுடைய பிள்ளைங்கன்னு நினைச்சேன். அதுல என்ன சந்தேகம்? என் பிள்ளைங்க தான். அது வீட்டுல. இங்க அவருக்கு கீழே ஒர்க் பண்ற கிளர்க்குங்க. அது எனக்கு புரியுது, பசங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. உனக்கு புரியுதுல? போய் வேலையை பாரு. இங்க என்னடா குழப்பம்? ஆமா, இவர் அனாவசியமா எங்க விஷயத்துல தலையிடுறாருமா. அம்மா, 5 நிமிஷத்துல ஆபீஸ்க்கு வரலாம். பொம்பளை பிள்ளைங்க காலேஜுக்கு முன்னால நின்னுட்டு 1/2 மணி நேரம் லேட்டா வர்றாங்க. அதைத்தான் நான் கண்டிச்சேன். ஐயோ, இவ்வளவு பெரிய மனுஷனா இருந்துட்டு அடையாம போய் சொல்றீங்களா? கேர்ள்ஸுங்களை பார்க்க அந்த பக்கம் போலமா? பீச் காத்து வாங்க தான் அந்த பக்கம் வந்தோம். ஏண்டா ஆபீஸ் நேரத்துல பீச் காத்து வாங்குறது? வேற என்னமா செய்யறது? வீடு விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடு. எப்பதான் காத்து வாங்குறது? ஏமா, எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடையாதா? அப்படியா? இனிமே 5 மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சதும் நேரா பீச்சுக்கு போய் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு காத்த வாங்கிக்கிட்டு டாண்டி 7 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேரணும். புரிஞ்சுதா? சரிம்மா. நில்லுங்கடா. உங்களை கண்டிக்கிறதுக்கு உண்டான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. இனிமே இந்த மாதிரி ஒரு குழப்பம் இங்க வரக்கூடாது. போய் வேலையை பாருங்க. ஏய்யா, பையனை கொஞ்சம் அதிகமாக கண்டிச்சிட்டீங்களோ? அம்மா, நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோமோ அப்படித்தாம அவங்களோட வாழ்க்கையும் அமையும். இதெல்லாம் அப்ப எனக்கு தெரியாதனால தான். என் குடும்பத்துல நடந்ததுதான் உனக்கு தெரியுமில்ல. ஆக்சிடென்ட் நடந்ததா? இல்லம்மா. இது புத்தூர் கட்டா? இல்லம்மா, உள்ளூர் கட்டு. 500 ரூபாய் பணத்தேடு. 250 ரூபா தான் இருக்கு. மீதி நானும் நாணயிட்டேன். பாதியை பங்கு போட்டு உங்க பசங்களுக்கே கொடுத்துட்டேன். ஏண்டா, எப்பேற்பட்ட விஷயத்திலயும் உஷாரா இருக்கவனா அப்படிப்பட்ட என்னையே முட்டாளாக்கிட்டீங்க. என்ன, உங்க மேல வச்சிருக்க பாசத்தினால ஏமாந்துட்டேன். இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போகடா வெளியே. ஜோதி ஜோதி, பாவம் சின்ன பசங்க தெரியாத்தனமா தப்பு பண்ணிட்டானுங்க. இனிமே பண்ண மாட்டானுங்க. இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிரு ப்ளீஸ். போங்கடா உள்ள. போங்கடா உள்ள. சந்திரா, அம்மா, இனிமே இந்த வீட்டுல உனக்கு வேலை கிடையாது. ஜோதி, இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற ஒரே மரியாதை என் சொந்தக்கார ஒருத்தன் வேலையில் இருக்கிறதா. அப்புறம் உன் இஷ்டம். போய் வேலையை பாரு. வாங்க. என்ன பெத்தவங்க எனக்குன்னு சேர்த்து வச்ச ஒரே ஆஸ்தி இந்த வீடு ஒண்ணுதான். இது பாருங்க, அந்த சம்பந்தம் அவன் பணபலத்தை வச்சு சீக்கிரம் வெளியே வந்துருவான். வெளியே வந்தான்னா உங்களை பழி வாங்க விட மாட்டான். அதனால நீங்க சீக்கிரம் உங்க ஊருக்கு போயிடுங்க. ஐயோ, அங்க ஆதரவு இல்லாம தானே நாங்க இங்க வந்தோம். ஆதரவு இல்லையா? என்னங்க? என்ன 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 அதுல என்ன ஓட்ட? அது அது வந்து வண்டு கிண்டு குறைஞ்சிருக்கும். வண்டு குறைதா இல்ல மண்டு குறைஞ்சதா? என்ன நீ புருஷனையே மரியாதை எல்லாம் பேசுற? என்னமோ நீ சொல்றத பார்த்தா அந்த ஓட்டையை நான் தான் போட்டு அது வழியா ரோட்ல வர போற பொண்ணுகளை சைட் அடிக்கிற மாதிரிலாம் பேசுற. நான் அப்படி சொல்லலையே. இல்ல, நீ அதை மனசை வச்சுட்டு தான் பேசுற. இதோ பார் ஜோதி, பெரிய கொள்ளக்காரன் அந்த வால்மீகி தான் பின்னாடி ராமாயணம் எழுதினார். தாசி விடே கதியா இருந்த அருணகிரி தான் திருந்தி திருப்புகழ் எழுதினார். இத பார், கெட்டவனா இருந்தானா
நல்லவனா மாறவே கூடாதா? என் புருஷன் நல்லவரா மாறியிருந்தா அதை விட வேற எனக்கு என்னங்க பாக்கியம் வேணும்? என்னை இப்பவே ஆபீஸ்க்கு அனுப்பி வை. நான் எவ்வளவு திறமையா ஆபீஸ நடத்துறேன்னு பாரு. உங்க திறமையை நான் என்னைக்குமே சந்தேகப்படலையே. பின்ன பொம்பளை அது இது பின்னாடியே போயிடுன்னு பாக்குறியா? ஜோதி, அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இப்ப நான் உத்தமன், நல்லவன், திருந்தினவன். இத பார், நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்கிற. Is it? Yes. இந்த வயசுக்கு அப்புறமா நான் தெரிஞ்சலன்னா நான் என்ன மனுஷனா? என்னங்க பின்னால? ஒண்ணுமில்ல, அது அரிக்குது, சொரிஞ்சுக்கிட்டேன். இத பாருங்க, ஆ? உங்களை நான் நம்புறேன். இன்னைக்கு நீங்க ஆபீஸுக்கு போலாம். இப்பவே போறேன். என் ஜோதினா ஜோதிதான். நான் வரட்டுமா? போயிட்டு வாங்க. நீங்க ஒரு மனுஷனா? அருணகிரிநாதரையும் வால்மீகி உதாரணம் காட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? உங்களால இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட கஷ்ட நஷ்டத்தை கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட கீழ்த்தரமான காரியத்தையும் செஞ்சுட்டு இருப்பீங்களா? இத பாருங்க, இனிமே எந்த காரணத்தை கொண்டும் நீங்க ஆபீஸுக்கு போக வேண்டாம். ஆபீஸுக்கு போக வேண்டாமா? இனிமே நான் உனக்கு அடிமையா இருக்க தயாரா இல்ல. இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போறேன். என்னங்க, நான் சொல்றேன், நில்லுங்க. என்னம்மா புது பொண்ணுங்களா? வசதிகள்லாம் எப்படி? ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. இங்க ஒரு குறையும் இல்லைங்க. ஆனா சில விஷயத்துலதான் அத்தை ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. எந்த விஷயத்துல அத்தை ஒத்து போக மாட்டேன்றாங்க? நாங்கெல்லாம் காஷ்மீர் போகணும்னு சொன்னோம். அத்தை பட்டுன்னு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நியாயம் தானம்மா. நம்ம ஊர்லயே கோயில் குளம் பார்க்க வேண்டியது எத்தனை இருக்கு. என்னது கோவில் குளமா? ஏங்க உங்க வயசையும் வச்சு பேசுறீங்களே, எங்க வயசையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்தாமா சொல்றேன். நம்ம வீட்டுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்க, அத போய் கும்பிட்டு வாங்க. அப்பதான் நாம எல்லாரும் நல்லா இருப்போம். ஐயே, அத்தையே பரவாயில்ல போல இருக்க. ஆமாண்டி. ஐயா பெரியவரே, உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க. என்னது போய்கிட்டே இருங்கவா? என்னங்கடி, யாருகிட்ட என்ன பேசணுங்கிறதே இல்லையா? இப்ப சொல்றேன். அவர் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருங்க. இப்ப வந்துடுறேன். என்னடி இது? இந்த வீட்ல அவருக்கு எல்லா உரிமையும் இருக்காமே. அப்படின்னா அதை தாண்டி நானும் ஆழமா யோசிக்கிறேன்.